அன்பான சகோதரர்களே, முதலாவது ஈமானும் தக்குவா. ஈமான் என்ன? அல்லாஹ் மீது பரிபூர்ணமான தவக்குல், அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை. ஈமான் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் செய்றான், அல்லாஹ்ட வெளிச்சம். வானத்தில் ரிஸ்கிக்குது, முடிவு செஞ்ச ரிஸ்க் வானத்தில் இருக்குது. அதை நான் நம்புறது. நனவும் கெடுதியும் அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது. என்ற பணத்தால் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கலாம், என்ற பணத்தால் என் பிசினஸ் பெருக்கலாம். நான் வட்டியில லோன்ல பாவத்துல கை வைக்கிறதால என் பிசினஸ் தலதூக்க வைக்கலாம். நனவும் கெடுதியும் அல்லாஹ் உண்டாக்குதான். அதனால் அல்லாஹ்வோட தொடர்புபடுத்துறதுல மட்டும்தான் என் வாழ்க்கையில வெற்றி இருக்குது. இதை நம்பி வாழ்றது ஈமான். தக்குவாண்டா என்ன? அல்லாஹ் வானவிடத்தை விட்டது, அல்லாஹ் வானவிடத்தை விட்டது. தொழில் கையில, ஆனா பணம் இல்ல. அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுதான் அந்த தொழில் ஆரம்பிக்கணுமா? அந்த தொழில் வான. இதுக்கு பேர் தக்குவா. ஒருத்தர் பணம் தாராரு, ஆனா அவருடைய சம்பாத்தியம் பில, அவருடைய வருமானம் பில. ஆனா அவரு சொல்றாரு, இந்த காலத்துல அதெல்லாம் கணக்கெடுக்கலப்பா, என்ன செய்ய, அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் சமாளிக்கணும், அதெல்லாம் பார்த்தா தொழில் செய்யலாம். இப்படி செஞ்சானியா? இதெல்லாம் பார்க்காம தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ முன்னுக்கு வர மாட்டாய். அவர் தலைய கழுவுறாரு. ஆனா இவர் உள்ள சொல்றது, இல்ல இல்ல, இப்படி முன்னுக்கு வந்து என் குடும்பத்துக்கு தின்ன கொடுக்கணும் அவசியம் இல்ல, இப்படி முன்னுக்கு வந்து நான் ஒரு வீடு கட்டி வாழணும் அவசியம் இல்ல. அதனால வருமானத்திலேயா வானம் தக்குவா. அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான்? எனக்கு செருப்பு தைக்கத்தான் தெரியுமா? அது எனக்கு ஹலாலா தெரியுமா? என் பிள்ளைகள் ஹலாலா சாப்பிடணும், என் பிள்ளை ஹலாலா சாப்பிடணும். நாளைக்கு என் ஜனாசாவை வச்சு என் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் என் கவல் உள்ள நெருப்பு அணைக்கணும். அதனால எனக்கு செருப்பு தான் தைக்க தெரியுமா? அதை நான் ஹலாலா செஞ்சுட்டு போறேன். இதுக்கு பேர் தக்குவா. அல்லாஹ் சொல்றான், இது ரெண்டும் யாருடைய வாழ்க்கையில வந்துட்டோ, லபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் செழிப்பாக வாழ வைப்பான். அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க செல்வம் தேவையில்லை, அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க பணம் தேவையில்லை, அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க சொந்த ஊர் தேவையில்லை, அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க வாழ்வாதாரம் தேவையில்லை, ஏக்கர் கணக்கு காணி தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், நாங்க வாழ வைப்போம், வான பூமியில இருந்து வாழ வைப்போம், வான பூமியில இருந்து பறக்கத்திலே வாசலை திறந்து கொடுப்போம். அல்லாஹ் வாழ வைப்பான என்ன கருத்து? படுத்தா தூக்கம் போகும், கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு உம்மத்துக்கு எடுபட்டு போனது இது ரெண்டும் தான். இன்னைக்கு மிகப்பெரிய வசதி வாய்ந்த வல்லரசு நாடுகள்லையும் இந்த ரெண்டும் எடுபட்டு போயிட்டு, அதனால தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க. இந்த ரெண்டு மெடிவெட்டு, கண்ணை பொத்தினா தூக்கம் வருது இல்ல, கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்ல. பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் தூக்குக்கு முயற்சி செய்யறாங்க இந்த ரெண்டும் இல்லாதத்தினால. அல்லாஹ் வாழ வைப்போம் என்ன கருத்து? படுத்தா தூக்கம் போகும், கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுக்கு பணம் தேவையில்லை, இதுக்கு அதிகாரம் தேவையில்லை, இதுக்கு ஆட்சி தேவையில்லை, இதுக்கு ஆள் பலம் தேவையில்லை, இதுக்கு படிப்பு தேவையில்லை, இதுக்கு ஓரளவு ஒரு ரிசல்ட் தேவையில்லை. என்ன வேணும்? வலவ் அன்னாஹில் குரான் ஆமனூ வத்தகூ. ஈமானும் தக்வாவும் வேணும். எனக்கும் ஈமானும் தக்குவாவும் வரணும், என் மனைவிக்கு ஈமானும் தக்குவாவும் வரணும், நான் வளர்க்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு ஈமானும் தக்குவாவும் வரணும். அல்லாஹ் சொன்னார், வானம் பூமியிலே வாழ வைத்து